குட் மார்னிங். மார்னிங். அப்துல் நபி சார் சக்சஸ் ஸ்டோரியை அவர் பகிர்ந்துட்டார். அது மாதிரி நானும் இருக்கணும். அது மாதிரி வெளியில எப்போ நமக்கு கனவுகள் இல்லையோ அது சக்சஸ் இல்லைன்னு நல்லா ஓப்பனா சொல்றாருங்க. என்ன செஞ்சாலும் நான் வந்து உனக்கு ஓட்ட சட்டி வித்துட்டு இருக்கு, நீ ஒரு பங்களா கேடா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு சோப்பு வைக்கிறதெல்லாம் ஒரு பிசினஸா அப்படின்னு கூட கேள்வி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு அசிங்கப்பட்டாதான் நாம சக்சஸ்க்கு வர முடியும். கேட்காம அவன் சொல்றான்கோசரம் தான் நம்மளுடைய கனவுக்கு நிஜமாகுமா? அந்த கனவுகளை அடையணும்னா அந்த கனவுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு உண்டான நம்மளை அதாவது சார் சொன்னதெல்லாம் அப்ளை பண்ணணும். நிறைய பேருக்கு பேசணும். எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. தினமும் டெய்லியும் ப்ராக்டிஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கணும். இன்னைக்கு சார் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தினமும் எனக்கு நிறைய அறிவுரை சொல்றீங்க, டெய்லியும் ஜூம் மீட்டில் கொடுக்குறீங்க. அதை வந்து சரியா கடைபிடிக்கலைங்கிறது நிறைய புரிஞ்சுக்கிட்டேங்க. கண்டிப்பா நான் சக்ஸஸ் பண்ணணும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணிபடி. நபில் சாரோட வெரி குட் மார்னிங் சார். சூப்பரான ஒரு வீடியோ போட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கனவு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும். ஒன்று கனவு இருக்கணும், இன்னொன்று கடை இருக்கணும். 2 விஷயம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த இடத்துல ஜெயிக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே வெளியே வந்து அடையறதுக்கான வாய்ப்பு வந்து கேள்விக்குறான விஷயம்தான். இன்னைக்கு ஒரு ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் டூர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கனவு கூட காண்ட விஷயம் கிடையாது ஆரம்பத்துல. ஆனா அதெல்லாம் எனக்கு கையில கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே 100% வெஸ்டேஜ் தான் சார். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ரொம்ப நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ சார். ஒரு அற்புதமான வீடியோ போட்டிருக்கீங்க. அவருடைய இது ஸ்பீச்சில் கேட்கும்போது ஓட்டச்சட்டி விற்கிற உனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வீடு தேவையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இன்றைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். ஆனா நம்மளுடைய இலக்கு மட்டும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகும்போது எவ்வளவு பெரிய விஷயமா தான் நம்ம கை கிடைக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஓட்டச்சட்டி விற்கிற உனக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையான்னு கேட்டாங்க. இன்றைக்கு அவருடைய வீட்டுல ஷூட்டிங் எடுக்கிற அளவுக்கு 7ஆம் அறிவு படம் ஷூட்டிங் அவர் வீட்டுல எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. காரணம் அவருடைய கனவு அவரை வந்து அந்த அளவுக்கு வேலை செய்ய வச்சது. நம்ம நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. அந்த ஆசைகள் எந்த அளவுக்கு நம்மள வேலை செய்ய வைக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யறோம், எந்த அளவுக்கு அந்த கனவுகளை முழுமையா அடையணுன்ற நோக்கத்துல பாருங்க. ராஜன் சார் வந்து அக்ரி ப்ராடக்ட பற்றி ஒரு டிஸ்கஷன் ட்ரைனிங் எல்லாரோடையும் இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ராஜன் சாருடைய கனவு இன்னும் பெருசா இருக்கு. மாசம் 25 லட்சம் வாங்குறவரே ஒரே நாள்ல கள்ளக்குறிச்சி, அடுத்தது திருவண்ணாமலை, தொடர்ந்து திருவண்ணாமலையில 2-3 மீட்டிங் நேற்று. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா நிச்சயமா நடக்கும். 3 மீட்டிங்ல 5 மீட்டிங்ல பண்ண முடியும். நாம முடிவு பண்ணோம், நம்ம மனசு முடிவு பண்ணா இத முடியும்னு நம்ம நம்பணும். இதை நாங்க ஏற்கனவே பண்ணிருக்கோம். நானும் மிஸ்டர் கோவிந்தராஜ், மிஸ்டர் வெங்கடேஷ், மிஸ்டர் ரவி, நாங்கெல்லாம் பண்ணிருக்கோம். 7 மீட்டிங் 8 மீட்டிங் பண்ணிருக்கோம். எல்லாமே சாத்தியம். ஆனா யார் யார் அதை முழுமையா நம்பி பண்ண முடியும்னு நம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா இது நடக்கும். தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு கோபின்றவர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு சார். வந்திருக்காரு, அவரு வாணியம்படி தான். வெல்கம் சார். சந்தோஷம் கோபி சார். வெல்கம் டு தி வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். வெல்கம். தொடர்ந்து வாங்க. ஒரு நாள் வந்து பாக்குறதுக்கு இல்ல. இது தொடர்ந்து பார்த்து தொடர்ந்து இதை கத்துக்கிட்டு தொடர்ந்து செஞ்சாதான் வெஸ்டீஜ்ல ஜெயிக்க முடியும். ஏதோ நண்பர் சொன்னாரு, ஒரு நாள் வந்துட்டேன், அவரு வெல்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. வெல்கம் பண்ண பிறகு அப்புறம் தொடர்ந்து வரணும். நம்முடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து கத்துக்கணும். நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா மட்டும்தான். இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்தவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து வந்தாதான் ஜெயிக்க முடியும். தொடர்ந்து வரணும். அப்படின்னு சொல்றத தொடர்ந்து செய்யணும். அப்படின்னு எப்பவுமே நம்முடைய சக்சஸுக்காக தான் சொல்லுவாங்க அப்படின்றத முழுமையா நம்பணும். இப்ப நீங்க பெரிய சக்சஸ் அடையலாம். ஓகே கோபி சார், வெல்கம். நெக்ஸ்ட்.
சார் குட் மார்னிங் சார். மேடம். உண்மைதான் சார். ரெகுலராக நம்ம செய்யணும். நமக்கு குறிக்கோள் வந்து கரெக்டாக இருக்கணும். நாங்கள் வாலாஜா போயிருந்தோம் சனிக்கிழமை. சனிக்கிழமை போயிட்டு சரி நானும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இருக்கிறேன்னாங்க. அவங்க வெளியே போயிட்டு இருந்தாங்க அது வேலைக்கு. சரி போயிட்டு அவ்வளோ தூரம் சாரையும் கூட்டின்னு போயிட்டு இருந்தேன், சண்மு சாரையும். எப்படி வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போய் ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் சித்தப்பாக்கு அங்கே சித்தப்பா தான் இருக்கிறாரு. அவருக்கு என்ன சொன்னேன், அங்கே விவசாயிங்களாம் பக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னீங்கல்ல, பேசலாமா அப்படின்னேன். பேசினா போய் ஏற்றுப்பாங்களா அப்படின்னாங்க. சாரை கூட்டின்னு போய் பேசலாம், கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சனிக்கிழமை போயிட்டு ஒரு 8 தவளை ஹோம் மீட்டிங் பண்ணுங்க சார். விவசாயிங்க ஒரு 5 ஏக்கரா 2 ஏக்கரா 3 ஏக்கரா எல்லாமே கத்திரி செடி நெல் கயனி எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தாலுமே பேசி இப்போ ஆர்டர் எடுத்திருக்கிறோம் சார். இன்னைக்கு வர்றதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம யார் வருவாங்க வரமாட்டாங்கன்றத நம்ம சொல்ற விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லும் போது எல்லாருக்குமே ரீச் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் பண்றதுக்கு வருவாங்க சார். அதை நான் சொல்ல விரும்புறதுக்கு தேங்க்யூ சார். நிச்சயமா மேடம். கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் இந்த டபுள் பிவி ஆஃபர் ஒன்று இருக்கு, அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. 27ஆம் தேதி இருக்கு. அதாவது மிஸ்டர் ஆப்பிள் ப்ராடக்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 வெலினோ அண்ட் ஷார்ப். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குற பொருளோட இருந்தால் உங்களுக்கு டபுள் பிவி கிடைக்கும். டபுள் பிவி உங்க லெவலுக்கு, பட் உங்களுக்கு வரக்கூடிய கமிஷன் எல்லாமே ஆக்சுவல் பிவில தான் வரும். உங்களுடைய எல்ஓபி ஆக்சுவல் பிவில தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் இது கிடைச்சிச்சா? தேங்க்யூ சார். சார் இந்த டபுள் பிவி ஆஃபர் வந்து அந்த வெஸ்டீஜில் அந்த நீங்க இப்ப சொன்ன ப்ராடக்ட்டுக்கு மட்டுமா இல்ல கூட அடிஷனலா வாங்குற ப்ராடக்ட்டுக்கு சேர்த்து கிடைக்குங்களா? நீங்க இந்த ப்ராடக்ட் சேர்த்து வாங்கும்போது எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதான் இந்த பொருளுக்கும் கிடைக்கும், மற்ற பொருளுக்கும் கிடைக்கும். ஆமா. ஓ, ஏன்னா இப்ப கரெக்டா இப்ப நீங்க சொன்ன பொருள் மட்டும் தான் டபுள் பிவி ஆஃபரான்னு கேட்டேங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அதுல இன்க்ளூடிங்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட். சார் வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீசன் தான். எல்லாருமே பேசலாம் அந்த இடத்துல, எல்லாருமே பேசுறதுக்கான இடம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் க்ரௌன் ஆயிட்டு பேசுறேன், நான் டைமண்ட் ஆயிட்டு பேசுறேன் அப்படின்வாங்க. பேசினாதான் டைமண்டே ஆக முடியும், பேசினாதான் க்ரௌனே ஆக முடியும். ஏன்னா இது அந்த மாதிரி பிஸ்னஸ். இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். அது வந்து நிறைய முறை நான் அனுபவிச்சிருக்கேன். சக்சஸ் பண்ணவங்கலாம் அப்படிதான். ஏன்னா நம்ம சொல்லும் போது ஒரு சிலருக்கு மன வருத்தமா இருக்கும், என்னடா நம்மளை பத்தி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னாக்கா நீங்க வெளியே வரணும். நீங்க வெளியே வந்தா மட்டும்தான், நீங்க பேசினா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். அதனால வந்து நான் இது வந்து பின்னாடி நான் அதை பண்றேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கத்துக்கிட்டே செய்யற விஷயம் தான் இந்த பிசினஸ். இது உங்களுக்கான இடம், உங்களுக்கான மேடை. இது வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெகதீஷ் சார். ஏன்னா நான் சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சு. நான் ஜெயிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க பேசுவாங்க, நம்ம ஏன் அவங்கள போய் திரும்ப திரும்ப கம்பல் பண்ணணும்? இப்போ தமிழ் மேடம் பேசுறாங்க, நீங்க பேசுறீங்க, பிரபு பேசுறாரு, ஒரு 3-4 பேர் தான் இதுல பேசுவாங்க. மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க. சரி கேட்கட்டும், அவங்க என்னைக்கு பேசுறாங்களோ அன்னைக்கு பேசட்டும்னு விட்டேன். பேசினா மட்டும்தான் சார் வெளியே வர முடியும். இப்போ அப்துல் நபீல் சார் அழகா சொன்னாரு, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும்னு. அவங்களுக்கு அவங்க மேல அவங்க ஜெயிக்காததுக்கு காரணம் அதுதான்றத இப்ப இன்னைக்கு கூட தெளிவா அவர் சொன்னாரு. தோல்விக்கான காரணங்கள்னு தெளிவா சொன்னாரு. அப்பவும் நான் அவங்க பேசாம இருந்தாங்கன்னா நான் என்ன பண்றது? அதாவது தண்ணியில இருந்துட்டு கை கால் வச்சா மட்டும் தான் மேல வர முடியும். கை கால் ஓட்டதிக்கலன்னு வச்சுங்க உள்ளதான் இருப்போம்.
வாய்ப்பை நான் மேல வந்தபடி கை கால் உதைக்கிறேன்னா ஆகாது இல்லையா? கை கால் வச்சா மட்டும் தான் மேல வரணும். அதனால பேசினா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியும். வாய்ப்பை கொடுத்தாச்சு. இது வந்து பேசுறதுக்கான பிளாட்ஃபார்ம், பேச கத்துக் கொடுக்கறதுக்கான பிளாட்ஃபார்ம், தைரியத்தை கொடுக்கறதுக்கான பிளாட்ஃபார்ம். இங்க வந்து அவங்க இங்க வந்தும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா வாழ்க்கையில அவங்க எப்போ வெஸ்டிஜில ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கே தெரியல. வேற சொல்லு, நீங்க நெக்ஸ்ட்ன்றத சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது சார். ஏன்னா இது அதாவது வந்து அப்படி சொன்னா கூட எனக்கே சொல்லும் போது வலிக்குது. அப்படி சொன்னா கூட யாரும் வாய் திறக்க மாட்டேன்றாங்களா? என்ன பண்றது? நம்ம நண்பர்கள் என்ன பண்றது? மாறணும் சார். மாற்றம் நம்ம ஒரு கிட்ட சில இருந்து தொடங்கலாம் சார். சூழ்நிலைகள் ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில நாட்கள்ல காரணமா இருக்கலாம். ஆனா டெய்லி சூழ்நிலை காரணம்னு சொல்ல முடியாது இல்லையா? உண்மைதான் சார். ஏன்னா ஒரு சில நேரத்துல என்னால கூட பேச முடியுது இல்ல சார், சூழ்நிலை அது மாதிரி. ஆனா என்னுடைய இதையெல்லாம் வெளியே அப்படியே அடிச்சுக்கோ, என்னடா பேச முடியலன்னு. அந்த இதுல வந்து சீக்கிரம் வந்து மைக் ஆன் பண்ணிட்டு நிறைய முறை பேசியிருக்கேன் நான். ஏன்னா இது வந்து பேசினா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டுக்கு போக முடியும். கை கால் உதச்சாதான் தண்ணில இருந்து மேல வர முடியும். இது வந்து எல்லாருமே உணரணும். அதனால எல்லாருமே பேசுங்க. தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங் பிரபு சார். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஆந்திரால இருந்து வாசவி மேடம் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க சார். கால் பண்ணிட்டு நீங்க அப்புறம் என்னை பத்தி கேட்டாங்க. உங்க நம்பர் எடுத்தோம், நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போது எனக்கு புரியல, யாரு என்னன்னு தெரியல. இல்லை மேடமோட வீடியோலாம் வச்சு நீங்க மீட்டிங் பண்ணிட்டு ஒன்று எடுக்கிறீங்க, எப்படி இது பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி யூடியூப் லிங்க்ல இருக்கிறதா மேடம் எடுத்துட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வச்சுட்டு காமிச்சிட்டு இருப்பேன். ரொம்ப படிச்சவங்க வந்தா அதை விட்டு வேலையை விட்டுட்டு இதுல சக்சஸ் பண்ணவங்களோட ராஜன் சாரோட காமிப்பேன். அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எப்படி இதுல வந்திருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க யார் இதுல இருக்காங்க. அப்ப எல்லாரும் எந்த வேலையில இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்க்காக நம்ம இதில் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து எனக்கு அந்த வீடியோவை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேடம் அது யூடியூப் லிங்க் தான் இருக்குது, நீங்கள் உள்ளே போனால் எல்லா வீடியோவுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பிவிட்டேன் சார். அப்புறம் வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, யாரோட டீமில் இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். அந்த அளவுக்கு இப்போ அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கான எஃபெக்ட் போட்டு நம்மளை வந்து எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும். நம்மளும் ஜெயிச்சாதான் நம்மளை 4 பேர் வந்துட்டு பாராட்டுறதும் சரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே தோணும் சார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கால் பண்ணி பேசும்போது சார். தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திராவில இருந்து நமக்கு பேசுறாங்க, நம்மளை வந்து என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்தடுத்து எல்லாரும் இதே மாதிரி வந்தா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் சார். தேங்க்யூங்க சார். வண்டியில போயிட்டு இருக்கு சார், அதனால தான் சரியா பேச முடியலைங்க சார். Great sir. Thank you. சார் குட் மார்னிங் சார். Good morning. இன்னைக்கு நானது ஒரு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் சார், பேச முடியல. அது இன்னைக்கு அப்துல் நபி சாரோட இது வந்து நம்ம கண்டினியூவா ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டது கண்டினியூ நம்ம ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகும்போது வந்து நம்ம வந்து நம்மளை வந்து ஷைன் பண்ணிக்கணும். நம்மளே ஒரு மாதிரி போல்டு இல்லாம டல்லா போகக்கூடாதுன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு இத்தனை லட்சம் பிஸ்னஸை கொடுக்க போறோம், அப்ப எந்த அளவுக்கு போகணுன்றத நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் சார். எதுவுமே ப்ரெசன்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கண்டினியூ ஒர்க் பண்ணணும். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் கண்டினியூ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால இதுல நான் நினைச்சது இதுல சாதிக்க முடியும்ன்றது எனக்கு இது மேல நம்பிக்கை இருக்கு. நானும் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் அப்துல் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். அடிப்படையிலிருந்தே நம்ம எப்படி வரணும், நம்மளோட கனவுகள் நம்மளோட லட்சியங்களை நம்ம ஆழ் மனதுக்குள்ள போட்டு அதுக்கு தகுந்த போல நாம செயல்பட்டு வரணும் சார். கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் டல்லாச்சுங்க சார். என் டீம்லவே நேற்றுக்கு ஹோம் மீட்டிங் வச்சு மறுபடியும் அவங்கள வர வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு புரிகிற போல மறுபடியும் சொல்லி இப்போ இன்னைக்கு ஆர்டர் எடுக்கிற போல எடுத்திருக்கிறோம் சார். புதுசாகவும் 2 ஐடி வந்திருக்குதுங்க. பழைய பேருங்களும் ஃபாஸ்டாக் பண்றதுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் சார். வெரி குட். கீப் இட் அப்.
தினமும் ஒவ்வொரு வீடியோவும் நாங்க டெய்லி எனக்கு புத்துணர்ச்சிங்க சார். இந்த மார்னிங் செக்ஷனு இது இல்லையானா ஒரு பைத்தியமா வரும், அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் மனசு. அந்த 1 மணி நேரம் அதை கேட்கும்போது அன்னைக்கெல்லாம் ரிலாக்ஸேஷனா அடுத்து யாரை போய் பார்க்கணும், அடுத்து என்ன பேசணும், அடுத்து என்ன செய்யணும், நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் பண்ணணும், இதை நானும் ப்ரிப்பேர் பண்ணி தினமும் நான் பண்ணின்னு தான் சார் இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார், எங்களுக்கு இது மாதிரி எல்லாம் மோட்டிவேஷன் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பிரபா மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார், அப்துல் நபிகள் சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம ப்ராடக்டை வந்து எத்தனை பேர்கிட்ட ரீச் ஆகுது அப்படின்றதோட ரிசல்ட் எவ்வளவு வருது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கேன் சார். நம்ம இப்ப கடையில இருக்கிற எங்க அப்ளைன் வந்து டெய்லியுமே ஒரு 4ல இருந்து 5 பேர் உட்கார வச்சு ஒரு 1/2 an hour ஆவது பேசுவார் சார். நான் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் பார்த்தது என்னன்னா, நம்ம ப்ராடக்ட நான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் சார். இது வந்து விற்கிற பொருளா நான் பார்க்கல, எத்தனை பேர்கிட்ட போய் ரீச் ஆகுது, திரும்பவும் எத்தனை பேர் வந்து அந்த ப்ராடக்ட கேட்கறாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணு சார். அதுல நம்ம கடையில இருக்கிற மத்த பொருளோட நம்மளுடைய பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு இந்த 3மே பாத்தீங்கன்னா சில பேரு அவங்க காலியான பேஸ்ட் கூட கொண்டு வந்து, அக்கா இந்த பேஸ்ட் இருக்கா, லாஸ்ட் டைம் கொடுத்தீங்க, நான் இதை யூஸ் பண்ணேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க சார். அப்ப நம்ம சக்சஸ் வந்து நான் ஒரு 20 பேருக்கு கொடுத்துதான் நோட் பண்ணுவேன். அதுல அட்லீஸ்ட் ஒரு 10ல இருந்து 12 பேராவது வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுவேன். அப்ப அந்த ப்ராடக்டோட ரிசல்ட் தான் நம்ம சக்சஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்ப தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். அப்ப திரும்பவும் நம்ம அதை பத்தி பேசாட்டியும் கூட இது நல்லா இருக்கு, இது உங்களுக்கு எப்படி கிடைக்குது, நம்ம பிசினஸா பேசும்போது நம்ம கிட்ட அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ப்ராடக்டா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஐடியும் போடுறாங்க சார். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு கொடுங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்றோம், ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குங்க சார். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 பேர்ல இருந்து 15 பேர் வரைக்கும் வாங்கிட்டு போறாங்க சார் பொருளை. நாங்க வந்து எம்ஆர்பிக்கு கொடுக்கறது இல்லை சார், டிபிக்கு கொடுக்கறதுனால பரவாயில்லையே, இதுல ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட நான் இன்னொரு பொருள் வாங்கிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்குள்ள ஃபர்ஸ்ட் வராங்க சார். செகண்ட், ஓகே நானே வாங்கிக்கிட்டா இன்னும் எனக்கு வந்து இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கும்ல, நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகே, குட். அதாவது ப்ரொமோஷன் கொடுங்க, அதாவது நீங்க எம்ஆர்பில கொடுத்துட்டு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறதுக்கு. சரிங்க சார். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸையும் கொடுங்க. அதே மாதிரி விவசாயிகள் வரும்போது அவங்களுக்கு தேவையான அக்ரி ப்ராடக்டையும் கொடுங்க. இன்னும் வேகமா உங்களுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அந்த பகுதியிலையும் வெஸ்டேஜை இன்னும் சீக்கிரமா நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.